சுவையான மட்டன் குழம்பு செய்வது எப்படி? நல்லா 10 கிலோ கெடாக்கறி வாங்கி வச்சு நல்லா இளங்கறியாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடுகு, முழு மிளவத்தலை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி, பூண்டு இதை தனித்தனியாக நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவு போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்குரிய இது இருக்கும். குறிப்பாக விறகடுப்பில் வச்சீங்கன்னா செமையாக இருக்கும். விறகடுப்புங்கும்போது அந்த மட்டன் வந்து ஒரு போல் நல்லா அவியும் எல்லா பக்கமே. நல்லா கிண்டி அதுபோக ஒன்று பொடி உள்ளி இல்லைன்னா பல்லாரி ஏதாவது நறுக்கி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்து அடுத்தால நாம் வச்சுருக்க மட்டனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுக்கணும். அந்த ரத்த வடை இருக்காது. கழுவி வச்சு உள்ளே போட்டு பழையபடி மஞ்சள் பொடியை போட்டு நல்லா தேவையான தண்ணியை ஊற்றி விறகடுப்பில் அவிய வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் அவிய விட்டுற வேண்டியதான். அதை விட்டு அந்த ஊற்றின தண்ணி அவ்வளோ சுண்டி அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் மசாலா ரெடி பண்ணி கடைசி தான் போடணும். போட்டு நல்லா கறி பிடிச்சி அவிஞ்சி தேவையான அளவு உப்பு போட்டு வச்சாச்சுன்னா அந்த தண்ணி வற்ற அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் நம்ம செய்யணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சமையல்காரங்களை வச்சு செஞ்சுட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் மட்டன்.